Hi friends, welcome back to our channel Yatvi Beauty World. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் ஸ்ப்ரே தான் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ஹேர் ஸ்ப்ரே, அதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் வந்து நமக்கு ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதையும் சேர்த்து தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஹேர் ஸ்ப்ரேன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு தாங்க. கிராம்போட ஹேர் ஸ்ப்ரே தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து க்ளவுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இதை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு காலியான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அது சூடான உடனே 250 ml அதாவது 250 ml வந்து தண்ணியை வந்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இது பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நான் தண்ணியில் ஊற்றுறேன். இப்போ நான் இதில் வந்து 250 ml வந்துட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம இப்போது 250 mlக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பபிள்ஸ் வந்து கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் வந்துட்டு கிராம்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கிராம்பு வந்து தண்ணீரை மிதக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வந்து முழுங்கி நல்லா கொதி வரும். இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. இதில் இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே இருக்குது. அப்புறம் இதில் ஹைலி நியூட்ரிஷன் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ டீ குடிக்கும் போது ஒரு 2 போட்டுட்டு டீயோடு சேர்த்து இது குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து பர்ன் ஆகும். இதில் நார்மலாக இந்த வாட்டராகவே நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு குடித்தோன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்டேக் வந்து குறையும். இதில் நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற வயிற்றில் இருக்கிற எந்த பிரச்சனையாலும் அதை வந்து இது க்யூர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்குனாலுமே இது நம்ம 2 போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சு குடிச்சோன்னாமே நம்ம ஜீரண சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வாயில் வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இருக்குது, பல்லு வலி இருக்குது அப்படின்னாலுமே இந்த 2 கிராம்பு எடுத்து நம்ம பல்லில் கடிச்சிட்டு வச்சுட்டு இருந்தாமே அந்த பெயின் வந்து நமக்கு குறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த வடியில் வந்து வச்சு மாற்றிக்கலாம். இந்த வடிகட்டியில் வச்சு நான் வடித்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லை கண்ணாடி பாட்டில், உங்கள் வீட்டில் எந்த பாட்டில் காலியாக இருந்தாலுமே அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து சூடு ஆறணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா டைரக்ட் ஹேரில் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. பெயின் ஈரத்தொல்லை இருக்கிறவங்க தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இது வந்து இது யூஸ் பண்ணுறதுனால 1% கூட அது வராது. இருக்கிற பெயின் பொடுகையும் வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணி க்யூர் பண்ணி கொடுத்துரும். அது இல்லாமல் ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து குறைச்சிரும். நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 டே விட்டு 1 டே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இது ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து அதுவும் இல்லாமல் இந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா லங்ஸ் கேன்சராகவே வந்து க்யூர் பண்ணுற அளவுக்கு இதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்காமா. ஸோ கண்டிப்பாக அது யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், தேங்க்யூ.